ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு சேர்மனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போவாங்களா, பாவங்க டியான் அழுதுகிட்டே அப்பா அப்பான்னு ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோகிட்ட சொல்லுவான், அந்த மாதிரி அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியும்ல. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவானா, கண்டிப்பாக சேர்மன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணியிருக்கவே மாட்டார். அவர் வந்து கருப்பு பணத்தெல்லாம் வந்துட்டு வேறு டெஸ்ட் மூலமாக அனுப்பவே மாட்டார். இது பின்னாடி வந்துட்டு யார் இருக்கா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வெளியே காட்டாமலே நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் அவனுக்குமே தோணிட்டு இருக்கும். அப்பா ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப சோகமாக இருப்பானே. ஸோ டக்குன்னு வெளியே வந்துடுவான். ஹீரோயினுக்கு வந்துட்டு டியானோட நிலைமை ரொம்ப புரியுது. ஸோ வந்து என்ன சொல்லுவானா, நான் போயிட்டு டியான்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து டியான்கிட்ட பேசுவான். இங்கே பார்ட்டி போல்டாக இருக்கணும், இந்த நேரத்தில் தான் மனசை வந்து தவற விடக்கூடாது. சேர்மன் வந்து கண்டிப்பாக தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அதே தான் நினைக்கிறேன், நானும் உங்களை மாதிரி போல்டாக இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். சரி, நீங்கள் வெக்கேஷனுக்காக வெளியே போகிறீங்களே, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். டியானுக்கு இப்போதைக்கு ஒரே ஆறுதல்னா சங்கியை பார்க்குறது தான். ஸோ இவளுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியாது, நம்ம வெக்கேஷனுக்கு போகிறதும் ஈவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பான். ஆனால் அவளுக்கு தெரியாது இல்லை, இவன் வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்காண்டு. சரி ஓகே, நம்மளை வந்துட்டு ஒரு அக்காவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் மனசுக்குள்ளே தான் லவ் பண்ணிட்டு இருக்கானே. ஸோ அவன் என்ன சொல்லுவானா, போதும், உங்களோட வெக்கேஷன் வந்துட்டு 1 வீக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் வரலாட்டி கூட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஷேர் ஹவுஸில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்கள்ல இன்னும் 2 பொண்ணுங்க, அவங்க வந்துட்டு யாங் சொல்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ ஃபைனலாக சொல்லுவாங்க, எப்போ உன்னோட ட்ரெஸ்லாம் வந்துட்டு அயன் பண்ண மாட்டோம், இந்த உன்னோட வேலையெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு போவாங்க. அப்போ யாங் வந்து கேட்பான், என்ன திமிரு பிடிச்சிக்கிச்சா, நான் யாருன்னு தெரியும் இல்லை, நான் தான் வந்து மாடலாக இருக்கேன், என்னோட பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாள். நாங்கள் டியான் ஏர்லைனில் இதாக தானே வந்துட்டு உன்னோட பேச்சு கேட்கணும், நாங்கள் அந்த ஏர்லைனே இல்லை, நாங்கள் வந்துட்டு 1 இயரில் ஜாயின் பண்ண போகிறோங்கும் போது என்னது 1 இயரில் ஜாயின் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகும். ஆமாம், அங்கே வந்து டூஹி இருக்காங்க, டூஹி ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க, ஒன்றை மாதிரி வந்துட்டு அரங்கட் லேடியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க, ஸோ அவங்க கூட தான் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஆல்ரெடி டூஹியை பற்றி தெரியும்ல, டூஹி வந்து நடிச்சிட்ருக்கா, அவள் ஒன்றும் அரங்கட் லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. ஆனால் அவங்க வந்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க வந்து 1 இயரில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இவள் செம்ம கானில் இருப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்மனை தான் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிற நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சேனலில் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற மின்ஹி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா டியானோட அப்பா தானே. ஸோ டியான் வந்துட்டு எந்த நிலைமையாக இருப்பான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு டியானோட ரூமுக்கு போகும்போது டியான் ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் தனியாக அழுதுட்டு இருப்பான். யார் கண்ணிலையும் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான் அவன் ரூமில். ஸோ இதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டியான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டானே, நான் வந்து சேர்மனோட பையன், ஸோ ஏதோ கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு இவன் நினைக்கணும்னு வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஆறுதலாக வந்துட்டு ஹக் பண்ணிப்பான். இப்போதைக்கு இவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வந்து மின்ஹி தான். ஸோ இப்போதைக்கு இவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது மின்ஹி தான். ஸோ மினியோட ஷூட்டர்லேயே வந்து சாஞ்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்ட்டை வந்துட்டு அது இதுக்கப்புறம் உண்மையான எனக்கு இஷ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாள். ஸோ பயங்கரமாக குடிச்சிட்டு ஷேர் ஹவுஸ் தான் வந்திருப்பான். ஏன்னா அங்கே தானே அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ வந்திருப்பான். ஓஜனமாக பார்த்துட்டு என்ன இது, எதுக்கு உங்கள் பையன் இங்கே வராங்க போது என்ன தெரியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு தனியாக பேசணும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்னோட ஸ்கூலில் படித்த பொண்ணு நீ தானே, ஸோ என்னோடய பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணதும் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியும் போல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, நீ வந்து எனக்கே துரோகம் பண்ண ஸ்கூல் படிக்கும் போது, ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி திங்ஸை வந்து தூக்கி போட்டுட்டு போங்குவாங்களா. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, ப்ளீஸ் இப்போதைக்கு அமுச்சு விடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஓஜன் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல மனசு தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. இங்கே யாங் வந்து அழுதுட்டு இருப்பா. அவளை தாண்டி ஒருத்தவங்க வந்து வெளியே அழுகுற மாதிரி இருக்கும். யார் நம்மளை விட கதிரி அழுகுறான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா மின்னு தான் படுத்திருப்பான். அவன் தான் அழுதுட்டு இருப்பான். இவனை பார்த்தோன்னே இவளுக்கு தோணும், இது வந்துட்டு டூஹியோட அண்ணன், அக்காவோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியும். இவன் என்ன நினச்சிப்பானா, இவன் மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருப்பானா, ஸோ இவன் வந்துட்டு பணக்காரன் போல அப்படின்னு நினச்சிப்பா. ஸோ என்ன பண்ணுவானா, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் டூஹியோட பிரதர் இல்லா தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாங் வந்து கேட்பா. இப்போதைக்கு மின்னு ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த பொண்ணோட ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூஹி ஹாஸ்பிட்டல் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா கிளம்பி காங்கோட அசிஸ்டண்ட்டை பார்க்க வரான். பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன நீ எனக்கு வந்து பணம் வந்துட்டு கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டுமே வந்து அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து டூஹி நல்ல பொண்ணாக தானே அந்த சனிக்கு மூலியமா. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு காங்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பணம் வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்போ ரியல் டூஹி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்துட்டு புரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு வீட்டில் ட்ராப் பண்ண ஹீரோ வருவார். ஸோ அவர் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கேப் கேட்டால 1 வீக் வந்து லீவ் வேணும்னு கேட்பாள். ஸோ அந்த லீவு கேட்குறது வந்துட்டு ஹீரோக்கு ஏதோ ஒரு நேரத்தில் இருக்குது போல். ஸோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நீ லீவ் எடுத்துக்கோ, ஆனால் வந்து என்ன மறந்துடாத, நம்ம டேட்டிங்லாம் அடிக்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு.
சரி ஓகே நம்ம அடிக்கடி வந்து டேட்டிங்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போகிறா. ஆனால் அவள் வரமாட்டா. இதுக்கப்புறம் 2K தான் அனுப்புறான்னு சொல்லிட்டு இவள் வீட்டுக்கு போகிறா. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, ஹீரோ வந்து டக்குன்னு ஹக் பண்ணிடுறாரு. பின் பக்கமாக வந்து ஹக் பண்ணிவிட்டு, என்னன்னு தெரில, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ இந்த ஒரு வாரம் வந்துட்டு லீவ் எடுத்துகிட்டு போகிற, என்னை விட்டு தூரமாக எங்கேயோ போகிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறார். ஹீரோக்கு வந்து தோணியிருக்க போல். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. இந்த ஆள் ஏன் நம்மளை இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்கிறீங்க பாரு டூஹி, என்றைக்குமே நீ என்னை விட்டுட்டு போயிடாத. நான் எப்போ வந்துட்டு உன் கண்ணில் என்னோட லவ்வை பார்த்தனோ அன்னிலேருந்து நான் வந்து ஸ்டன் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நீ இல்லாமல் என்னால் வாழக்கூட முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பாவமாக பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படா இவரை விட்டு நம்ம போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவள் அப்படியே அவளுக்கு என்ன சொன்னே தெரில. அவளும் அப்படியே கண்ணு கலங்கி நிற்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு காங் வரான். காங் வந்தோடனே ஹீரோயின் வந்து கதை வந்து பார்க்குறா. ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நீங்கள் சங்கி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வர்றாரு. ஸோ இவளால் எதுவும் என்ன பண்ணணுன்னே தெரில. அப்போ வந்துட்டு டூஹி வந்துட்டு பேசியிருப்பாள், இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாள். ஸோ அந்த ரெக்கார்டை வந்துட்டு போட்டு காமிச்சிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சி வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் 2 பேர் டபுள் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே வந்து மோசடி. அது இல்லாமல் பயோடேட்டாவில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சிஸ்டர்ஸ்லாம் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே ஒழுங்காகவே தரவே இல்லை. இதை வச்சே ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நான் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும்னா அவள் எங்கிட்ட வாங்கிட்டு போன அமௌண்ட்டை நீ திருப்பி வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்துட்டு சன்கியை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. சன்கியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, நீ தான் வாங்கி கொடுத்தாகணும், ஏன்னா நீங்கள் 2 பேரும் டபுள் ரோல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறாரு. அப்படி போகிறப்போ என்ன பண்ணியிருக்காருனா, டிஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு மைக்கும் ஹீரோனோட ஹேண்ட்பேக்கில் ஒரு மைக்கும் போட்டுட்டு போயிடுறாரு. சோருங்க வந்து அம்மா தூக்கம் வருதுன்னு சொல்லுவாள். ஸோ வந்து சோருங்க ரூமில் விட்டுட்டு வர கேப்பில் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு டூஹே தான் பார்க்க போவா. போகும்போது என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி காங் வந்து வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவா. காங் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தார், எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கும்போது, அம்மா கண்டுபிடிச்சிட்டாரு, வீட்டுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணார். ஸோ அந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துரு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ தான் ஊசியில் கல்யாணம் பண்ண போகிறல, ஸோ நீ பணக்கார ஒரு மாப்பிள்ளை தானே கல்யாணம் பண்ண போகிற, உனக்கு எதுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பான். அதுக்கு வந்துட்டு டூஹி என்ன சொல்லுவோன்னா, இங்கே பாரு, நீ தலையிடாத, எனக்கு காசை வேணும், ஊஜினை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் பெரிய வீட்டுக்கு வந்து மருமகளாக போகணும், ஸோ இதில் வந்து நீ தலையிடாத, நான் வந்து ஒன்று லீவ் போட்டு அமைதியாக இருக்க சொன்னேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் இல்லைலாம் இன்வால்வ் ஆகிறங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு செம்மையாக கோவப்படுவா. இங்கே பாரு, நான் வந்துட்டு உன் அக்கா, நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு டூஹியோட மொபைல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவா. டூஹிக்கு என்ன பண்ணனே தெரியாது. அதுக்கப்புறம் டூஹி அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா நான் ஊஜினை வந்து நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஸோ சீக்கிரம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. ஓகேம்மா நான் சொல்கிறேன், நீ எதுக்கு இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்க, உன் மொபைல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை என் மொபைல்லேருந்து நான் அப்புறம் கால் பண்ணிக்கிறேன், சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாளாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டிலேருந்து போவாங்க. போயிட்டு ஓஜின் வீட்டில் வந்து பேசுவாங்க. ஓஜின் அம்மாக்கெலாம் ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அது இல்லாமல் ஓஜினுக்குமே ஹாப்பி. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ இதை வந்துட்டு மீன் அம்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டியானா பார்த்துட்டு இருப்பான். டியானுக்கு வந்து டவுட்டாக இருக்கும், என்ன சீக்கிரமாக வந்துட்டு டூஹி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வைக்க சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தோட என்ன பண்ணுவானா, ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோனுக்கு வந்துட்டு கால் பண்ணுவான். டூஹியோட மொபைல் வந்துட்டு இங்கே சங்கி தானே வச்சுருக்காங்க, ஸோ எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே நின்றுட்டு உங்கள் வீட்டுக்கீழே தான் இருக்கேன், சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியல் சன்கியை வந்துட்டு கூப்பிடுவானா. சன்கிக்கு என்ன பண்ணே தெரியாது, அவளோட ட்ரெஸ் எதுவுமே இங்கே இருக்காது, டூஹியோட ட்ரெஸ்லாம். ஸோ அப்போ வந்துட்டு பாப்பா என்ன சொல்லுவானா, அம்மா நீங்கள் பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது, இந்த பாருங்கள், இந்த ட்ரெஸ் வந்துட்டு டூஹி ஆண்டி போடுற மாதிரி தான் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வியர் பண்ணிவிட்டு நீங்கள் போகுமா அப்படின்னு சோறுங்க சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிட்டு போவோம். ஹீரோக்கெலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கல்லறைக்கு வந்துட்டு ஹீரோனை அழைச்சிட்டு போவான். அந்த கலரை யாரோட கலர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா அம்மா கலரை அழைச்சிட்டு போயிட்டு இதான் உங்களோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காட்டுவானா. இதை பார்த்துமே ஷாக் ஆகிடுவா ஹீரோயின், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்ப்பா. ஹீரோ வந்துட்டு கையை இருக்குமா பிடிச்சிட்டு இதாம்மா உங்களோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட வந்துட்டு காட்டுவான். அப்புறம் வந்துட்டு சொல்லுவான், நான் வந்துட்டு ஃபைனலாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்களும் சந்தோஷமாக தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்டோன் பேஜில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ சொல்லுவான், என்னை இப்போ இருக்க அம்மா அப்பா வந்து என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேர்மேனும் அதுக்கப்புறம் ஹீரோட ரியல் அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க 2 பேரும் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இப்போ இருக்க அம்மா அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனால் இந்த ஏர்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஹீரோட அப்பாவும் சேர்மனும் சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டெஸ்ட் ரைட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அதில் போயிட்டுருக்கும் போது தான் ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அப்பா அம்மா இறந்துருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு இவங்க வந்து வளர்த்துருப்பாங்க. ஊஜின் அம்மா இப்போ இருக்காங்களா, அவங்க வந்து வளர்த்துருப்பாங்க. சொல்லப்போனால் 3 ஃபேமிலியுமே ஃப்ரெண்டு ஃபேமிலி தான். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாது தான் தெரியாத மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவார்.
ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வியப்பாக பார்த்துட்ருப்பான். ஸோ இந்த மாதிரி பார்க்குற பற்றியே இந்த பார்வை தான், இந்த லவ்வில் இந்த கண்ணில் தான் நான் வந்துட்டு காதலை பார்த்தேன். ஸோ இந்த கண்ணில் தான் நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவார். எப்போ உன்னை வந்துட்டு துபாய் ஏர்லைனில் பார்த்தனோ அப்போலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை விடவே கூடாது டுஹி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சிக்கிட்டு, பரவாயில்ல உனக்கு ரிங்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கனால தான் நீ போட மாட்டேங்கிறேன், பரவாயில்ல எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கமாக பிடிச்சிப்பாரு. இதெல்லாம் கேட்குற நம்ம சன்கிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆள் வந்து நம்ம லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இவர் நம்மளோட ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு அதுவும் தோணிக்கிட்டே இருக்கும் ஹீரோயினுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மின்னோட அம்மாவுக்கு வந்து நிறைய பணம் கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரி தான் வந்து கொடுத்துருப்பா. ஸோ டேரிக்கு வந்து தான் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சு கொடுத்துருப்பாள். ஸோ அதனால தான் வந்து பணம் கொடுத்துருப்பான். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாளா. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தரேன், எனக்கு அமௌண்ட் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மின்னோட அம்மா கேட்பாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த மாதிரி ஓஜனுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது டுகி கூட அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேரிக்கு வந்து இப்படி ஷாக்காக இருக்கும். என்னது என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்ப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யாங்க தான் காட்டுறாங்க. யாங் வந்துட்டு மின் கூட வந்துட்டு ஒன் நைட் ஸ்டே பண்ணிடுவா போல். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறா. அப்போ தெரியுது 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ண போயிருப்பாங்கல்ல. ஸோ 2 பேருமே வந்து டூஹியை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. டூஹியால் தான் லைஃப் போச்சுன்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருப்பான். அதே மாதிரி இவனும் வந்து புலம்பிட்டு இருப்பான், டூஹியால் தான் லைஃப் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே புலம்பி பேசி நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க போல். ஒன்றா வந்து ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க. இவ ஷாக் ஆகிட்டுன்னா இந்த மாதிரி இவர் கூட நம்ம ஸ்லீப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, எந்திரிச்சு கிளம்பி ஓடிடுவா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மீன் இருக்கான அவனுக்கு வந்து அந்த பாஸ் லேடி தான் கால் பண்ணிகிட்டே இருப்பான். என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி நைட்டு நீ வீட்டுக்கு வரல, யார் லேடியாச்சும் இந்த லேடி கூடயாச்சும் நீ படுத்துன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.